الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் ஏக வல்லோன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அன்பும் கிருபையும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலார் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த அவருடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள், தோழர்கள், தோழியர்கள், நல்லடியர்கள் மீதும் யாரெல்லாம் முஸ்லிம்களாக மூமின்களாக இந்த உலகில் வாழ்ந்து மரணித்தார்களோ அந்த நல்லடியர்கள் மீதும் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என் குடும்பத்தார் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக வேண்டிக் கொண்டது. பின்னால் அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியர்களை, ஈமானிய உறவுகளை, நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹுடைய சிந்தனை துளிகளை சுமந்தவர்களாக இந்த மார்க்கத்தை சுமந்து இதுதான் சரியான வழிமுறையாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நடைமுறையில் கட்டாயம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்பாடுகளை ஆரம்பிக்கிற போதும் அல்லது ஒரு செயல்களை செய்து கொண்டிருக்கும் போதும் அதனை பற்றிய சரியான தெளிவு நமக்கு தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமான சரியான தெளிவுகள் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் நாங்கள் செய்துவிட முடியாது. அது சம்பந்தமான சரியான தீர்வுகள் எடுக்காமல் அதை நாங்கள் செய்வது என்பது தெரியாத ஒரு விடயத்தை செய்து அதில் நாங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு சமனாகிவிடும். அப்போ இந்த அடிப்படையில் நாளாந்தம் நாங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு நாளும் நான் என்னை பற்றி சிந்தனையோடு என்னை பற்றி எனக்காக நான் எதை சேகரிக்கிறேன் என்கிற இந்த சேமிப்பு சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சுய பரிசோதனையும் சுவர்க்கத்தின் இலக்கு என்கிற தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிரலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியர்களே, ஈமானிய உறவுகளே, இந்த சுய பரிசோதனை என்பது நமது வாழ்க்கையில் நானும் நீங்களும் எந்த மார்க்கத்தோடு பயணிக்கிறோம் என்பதை விட அந்த மார்க்கத்தை நான் ஏற்றிருப்பது ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் கிடையாது. நான் ஒரு முஸ்லீம் என்கிற விடயம் ஒரு சிறந்த ஒரு விஷயமாக அல்லாஹ் எங்கும் சொன்னது கிடையாது. முஸ்லீமாக வாழ்வது என்பது காபீர்களும் முஸ்லீம்களாகத்தான் இருந்தார்கள். காஃபிர்கள் கூட ஒரு முஸ்லீமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், அல் குர்ஆனில் நபிகளாரிடம் அல்லாஹ் பேசுகிறார், நபியே நீங்கள் அவரிடம் கேட்டு பாருங்கள், இந்த வானத்தை படைத்ததை யார் என்று கேட்டால் அவங்க சொல்வார்களாம் அல்லாஹ் என்று சொல்வார்களாம். யார் இந்த பூமியை படைத்தது என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்களாம் அல்லாஹ் என்று பேசுவார்களாம். இந்த மலையை பொய்விப்பவன் யார் என்று கேட்டால் மலையை தருவன் யார் என்றால் அவர்கள் அல்லாஹ் என்று பேசுவார்கள். அவர்கள் முஸ்லிம்கள் தான். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர்கள் கட்டுப்பட்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் செயல்கள் ரீதியாக அது கொண்டு வரல. அவங்கள்ட்ட ப்ராக்டிக்கலாக அது இருக்கலை. அப்போ அல்லாஹ் தஆலா முஸ்லீம்களாக வாழ்வது மட்டும் ஒருத்தருக்கு சிறந்ததாக அமையாது. அவன் முஸ்லீம் என்ற பெயரில் இருப்பது அவனுக்கு சிறந்ததாக அமையாது. அவன் முஸ்லீம் கிராமத்தில் வாழ்வது அவனுக்கு முஸ்லீம் என்ற அடையாளத்தை ஏற்படுத்தாது. தொப்பியோடு திரிந்தால் அவனுக்கு அடையாளம் உண்டாகாது. ஜுப்பா சேட் சரத்தோடு திரிந்தால் அடையாளத்தை கொண்டு வராது. அவனுக்கான அடையாளம் என்று கேட்டால் அவன் ஒரு முஸ்லீம் என்பதை அவன் தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிறான் என்றால் அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும். அவன் முஸ்லீம் என்று சொல்வதில் பேரில் முஸ்லீம், செயலில் இல்லை என்றால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. அப்போ இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் படைத்ததற்கான பிரதான காரண கர்த்தா என்னென்று கேட்டால் அவர்கள் எனக்கு அடிமைகள் அல்லது எனக்கு அடிபடை வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அல்லாஹ்வுக்கு நாங்கள் சிரமணிய வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்றால்
அந்த சிரம்பணிதல் என்கிற செயலை செய்யாவிட்டால் நாங்கள் முஸ்லீமாக இருப்பதில் என்ன பயன் இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்காக வேண்டித்தான் இந்த மனிதர்களை அல்லாஹ் படைத்ததாக சொல்லுகிறான் என்றால், அந்த படைப்புக்கு தகுதியுள்ளவர்களாக நாங்கள் மாறாத விடத்தில் அந்த முஸ்லிம்களாக நாங்கள் எங்களை எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஒரு உதாரணத்தோடு நான் ஆரம்பிக்கிறேன். உலகத்தில் நம்ம எல்லாருமே சுய பரிசோதனை செய்கிறோம். உலகத்துடைய விஷயத்தில் எல்லாரும் என்னதான் யார் வேணாம் என்று மறுத்தாலும் கூட, அது தேவையில்லை என்று ஒதுக்கினாலும் செல்வங்களை செலவழித்து சுய பரிசோதனை செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? வைத்தியர்கிட்ட போகிறது. இன்றைக்கு நம்ம நாளாந்த வாழ்க்கையில் பார்க்கிறோம், கொலஸ்ட்ரால், சுகர், ப்ரெஷர், ஹார்ட் பிரச்சனை, இன்னும் கிட்னி பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனைகள். மனுஷனுக்கு கால் வீங்கிட்டுண்டா, லேசான ஒரு கால் வீக்கம், ஓடி போயிட்டு முதலாவது பரிசீலனை செய்கிறோம். என்ன, என் உடம்பில் ஏதாவது பாதிப்புகள் உண்டாகிவிட்டதா, எனக்கு எதுவும் நடந்துட்டான்னு பார்க்கிறோம். ஏன்? கிட்னி போயிடக்கூடாது. அதே போல மூச்சு எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, சிரமமாக இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு தடமாற்றம் வருகிறது என்றால், ஏதாவது இதயத்தில் நெஞ்சில் எது வருத்தமோ, அடிக்கடி நெஞ்சில் குத்துது என்றால் உடனே நாங்கள் பரிசீலனை செய்கிறோம். அல்லது வேற ஏதாவது வருத்தங்கள், கண் பார்வையில் கொஞ்சம் கொஞ்சம் மங்கும் போது கண் பார்வை இல்லாமல் போகிறது என்று கண் பரிசீலனை செய்கிறோம். உறவுகளே, நாம் என்னதான் நமது உடம்பில் எந்த ஒரு சிறிய மாற்றங்கள் உண்டானாலும், நான் படைக்கப்படும் போது இருந்த ஆரோக்கியமும், நான் எனது இளமையை அடைகிற ஆரோக்கியமும், என்னுடைய வலிமை தன்மையிலும் குறையும் போது எனது உடம்பு எதையோ இழந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்கிற நான் நீங்களும் இந்த வைத்தியரிடம் சென்று பணங்களையும் பொருளாதாரத்தையும் கொடுத்து அள்ளி கொடுத்து மிஷினில் இறைப்பதை போல இறைத்து நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து, உடம்பு நல்லா இருக்குதா, என்னால் சரியாக இயங்க முடியுமா, முன்னாடி சாப்பிட்டதை போல சாப்பிட முடியுமா, எதை தின்னணும் எதை தின்னக்கூடாது, எதை புறக்கணிக்கணும் எதை புறக்கணிக்க கூடாது, நான் பயணம் செய்யலாமா செய்யக்கூடாதா, பைசிக்கல் மிதிக்கலாமா மிதிக்கக்கூடாதா, பஸ் பிரயாணம் செய்யலாமா செய்யக்கூடாதா. உறவுகளை எத்தனை பரிசீலனைகள். காலையில் நேரத்தில் ஒரு சுகர் செக் பண்ணணும் என்றால் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் காலங்காத்தாலே போயிடுறோம். இரவுல வளமையா 10 மணிக்கு சாப்பிட்றவரால் மகரிபு நேரத்துக்கு சாப்பிட்டு படுத்துறான். இஷாவுடைய நேரத்தில் தொழு விட்டு சாப்பிட்டு தூங்கிடுறான். என்னத்துக்கு தெரியுமா? அவனுடைய உடம்பை பாதுகாப்பதற்காக வேண்டி, இந்த உடம்பினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி வைத்தியசாலைக்கு நாளை காலையில் நேரத்தோடு போகணும். லிஸ்டில் முதலாவது டோக்கன் எடுக்க வேண்டும். அதுக்காக நேரத்தோட பஸ் பிடிச்சி போக வேணும். போய் டாக்டர்கிட்ட பரிசீலனை செஞ்சு அந்த பிளட் அவன் கையில் இருந்து எடுக்கிற வரைக்கும் உறவுகள் எவ்வளோ ஒரு பாதுகாப்பு, எவ்வளோ ஒரு பக்குவம். தேத்தனி குடிக்கிறது இல்லை, டீ குடிக்கிறது இல்லை, ஒரு பனஸ் தின்றது இல்லை, ஒரு ரொட்டி சாப்பிட்றது இல்லை. உறவுகளே, இவ்வளவு பக்குவம் பார்த்து அந்த ஒரு சொட்டு ரத்தத்துக்காக அவன் லீட்டர் கணக்கு எடுக்கிறல, ஒரு குத்துவ, ஒரு நசி, ஒரு துளி, அந்த ஒரு துளி ரத்தத்துக்காக ஒரு மனிதன் கிட்டத்தட்ட எத்தனையோ மணித்தியாலங்கள் அவனால் அர்ப்பணிக்க முடியுமாக இருந்தால், அந்த அளவுக்கு அவனால் செலவிட முடியுமாக இருந்தால், தன்னை பாதுகாக்க முடியுமாக இருந்தால், உறவுகளே யோசனை செய்து பாருங்கள். உலகத்தில் அற்பமான ஒரு செயலுக்காக, என்னுடைய உடம்பை பாதுகாப்பதற்காக இவ்வளவு பரிசீலனை செய்ய முடியுமாக இருந்தால், இவ்வளவு பாதுகாப்பாக இருக்க முடியுமாக இருந்தால், வைத்தியர் சொல்லுகிற சாப்பாடுகளை புறக்கணிக்க முடியுமாக இருந்தால், வைத்தியர் சொல்லுகிற உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள முடியுமாக இருந்தால், வைத்தியர் சொல்லுகிற போது மட்டும் அந்த குளிசைகளை மாத்திரைகளை சாப்பிட முடியுமாக இருந்தால், சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின், சாப்பாட்டுக்கு முன் தந்ததை சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் குடிப்போம். சலாக்களுக்கு 7:30 என்ன செய்வாங்க? குளிசை குடிச்சாகணும். தொலை வராமல் குளிசையை குடிச்சு போட்டு தான் தொலை வருவார்கள். அந்த அளவுக்கு பேணுதலண்டா உறவுகளே. இது தவறென்று சொல்லவில்லை உறவுகளே. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த சாதாரண உலகில் அல்லாஹு தாலா தந்த உயிர், அல்லாஹ் தந்த உடம்புக்கு இவ்வளவு அந்தஸ்து கொடுக்கிறோம் என்றால், இவ்வளவு கண்ணியம் பார்க்கிறோம் என்றால், இவ்வளவு பாதுகாப்பு பார்க்கிறோம் என்றால், அல்லாஹ் பேசுகிறான், நான் தந்த உடம்பு, நான் தந்த உயிர், நான் தந்த வலிமை எல்லாமே நான் தந்திருக்கிறேன். மனிதா, நீ சரியாக பயன்படுத்தவில்லை என்றால், இதே உடம்பு, இதே உயிர், இதே வலிமையோடு உன்னை நான் பிடிக்கிற போது, அந்த மறுமையில் நீ மாட்டிக்கொள்ளும் போது, இந்த உடம்புக்காக, இந்த உயிருக்காக, உன்னுடைய வாழ்நாளுக்காக
நீ இதை சேகரித்தாய் என்பதை பார் என்று அல்லாஹ் பேசுகிறான் என்றால், நாங்கள் வைத்தியருக்கு கொடுக்கிற உரிமையை போல, வைத்தியத்தை கொடுக்கிற நோய்க்கு கொடுக்கிற அந்தஸ்தை போல, பாதுகாப்பை போல உறவுகளே 1000 மடங்குகள் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழும் போது அல்லாஹுடைய விஷயத்தில், எனக்காக உங்களுக்காக நானும் சேகரிக்கிற விஷயத்தில், மறுமையை வெற்றி கொள்ளுகிற விடயத்தில் எந்த அளவு நானும் நீங்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு பரிசு செய்ய வேண்டும். நேற்றைய தினம் குர்பானியுடைய தினம், பெருநாள் எல்லாரும் கொண்டாடினோம். மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பாக இருந்தது. நேற்றைய தினம் காலை சுபஹ் தொழுது, பெருநாள் தொழுது, இன்றைக்கு வரைக்கும் இந்த லுகருடைய ஜும்மாவுடைய நேரத்தில் இருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வை சாட்சியாக சொல்லுங்கள், நான் நேற்றிலிருந்து ஒரு நேர தொழுகையை தவறவிடாமல் தொழுது. பள்ளிக்கு வாங்க, வராமல் போங்க, அது ரெண்டாவது விஷயம். அது ரெண்டாவது வரும். நீங்க தொழுதீங்களா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறவர்களே, நான் நேற்று பெருநாளுக்கு அல்லாஹ்விடம் வாக்குறுதி கொடுத்த, யா அல்லாஹ், இன்றைய நாளில் இந்த தியாக நாளை கொண்டாடுகிற நான் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு நல்லவனாக திருந்தி வாழ்வின் உடன்படிக்கை கொடுத்த நானும் நீங்களும் நேற்று லுகர் தொழுதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? நேற்று அசரை ஜமாத்தாக தொழுதவர் எத்தனை பேர் இருக்கிறோம்? மகரிப் தொழுதவர்கள் எத்தனை இருக்கிறோம்? ஒரு யோசித்து பாருங்கள். குர்பானி கொடுத்தவர்கள் பெரும்பான்மையாளர்கள் தொழவில்லை. நாங்கள் மாடர்த்தோம். இது சும்மா உலகத்தில் உள்ள விஷயம் இருக்கு உறவுகளே. அது நட்புக்காக, ஒரு முகபத்துக்காக, 2000 ரூபாய் சம்பளத்துக்காக செய்கிற தொழில். ஆனால் அதை விட அல்லாஹ் உங்களை மறுமையில் பிடிக்கிற போது இந்த சந்தோஷமும் இந்த அற்பமான உறவும் உங்களை காப்பாற்றி விடாது. இரத்தம் உடுப்பில் பட்டிருக்கிறதா? கிடைக்கிற இடத்தில் தொழ வேண்டும் உறவுகளே. அறுத்து வேலையை முடித்து தொழ வேண்டும் என்றால், நேற்று லுகர் கொஞ்சம் பேருக்கு இல்லை, அசர் இல்லை, கண்கூடாக பார்த்த செய்தி உறவுகளே. அல்லாஹ் அருள் செய்த சிலர் தொழுதார்கள் உறவுகளே. குர்பானி என்பது ஒரு சுன்னா, அதுக்காக கடமையை விட்டு விடக்கூடாது. அதிலும் ஒரு சிலருடைய, நம்முடைய ஊரினுடைய மிகச் சிறப்பு சொல்ல வேண்டும். ஒரு சில சகோதரர்கள் குர்பானி எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிட்டாங்க. நன்றாக யோசனை செய்து, இந்த நிலைமையில் நமது ஊர் வருமாக என்றால் நிச்சயமாக வரலாறு பேசுகிற ஊராக நம்முடைய ஊர் மாறும். நேரம் தாண்டி விட்டது. ஒவ்வொரு மனிதனும் இந்த உணர்வோடு தான் வாழ வேண்டும். இதுக்குத்தான் இந்த ஹுத்பாக்கள் செய்யப்படுகிறது. வருகிறார்கள், டோக்கனோடு வர்றாங்க, இறைச்சி முடிஞ்சு, குர்பானி பங்கு முடிஞ்சு. இதே வெளியூராக இருந்திருந்தால், நாங்கள் நிறைய ஊர்களில் இருந்திருக்கிறோம், வெளியூராக இருந்திருந்தால் நேற்று பெரியோர் அமர்க்கலமே நடந்திருக்கும். இந்த ஊரில் நேற்று மகரிபுடைய நேரத்தில் இறைச்சி முடிஞ்சு என்று சொன்னதிலிருந்து பெரியோர் சண்டை நடந்திருக்கும். நானாக்கு சார்பாக தம்பி, தம்பிக்கு சார்பாக மச்சான், தங்கச்சி என்று மொத்த பேரும் பள்ளியில் இருந்திருப்பார்கள். எப்படி தெரியுமா? ஒருவர் வந்து கேட்கிறார், இன்னொருவர் வந்து கேட்கிறார், இறைச்சி இருக்கா? முடிஞ்சு போனது. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சொன்னார்? அல்லாஹ் எனக்கு இன்றைக்கு நாடல்ல, அல்லாஹ் எனக்கு இந்த இறைச்சியில குர்பானில் அல்லாஹ் எனக்கு நசீபாக்கல. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை உறவுகளே. இந்த உணர்வு நமக்கு வருமாக இருந்தால் இந்த ஊரின் வரலாறு பேசும். இப்படி சிறப்பு வாய்ந்த உணர்வுகளோடு நாங்கள் வாழ ஆரம்பிக்க வேண்டும். நமது ஊர் இந்த பானகும்மை பேசும், இந்த பேரை வேற ஊர் பேசும். இந்த ஊரிலும் இப்படி கிடைக்கிறது, அல்லாஹ் நாடினால் கிடைக்கிறது. கிடைக்கவில்லையா, அல்லாஹ் அதில் ஏதோ ஒரு நலவு வைத்து இந்த சிறப்போடு வாழ வேண்டும் உறவுகளே. இந்த சிறப்பு மிக்க உணர்வோடு தானே நாங்கள் இவ்வளவு நாளும் இருக்கிறோம் என்றால், இந்த உணர்வோடு இதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் உறவுகளை. நானும் நீங்களும் நாளாந்தம் இந்த உணர்வுகளோடு வாழ பயணிக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு தந்ததை கொண்டு திருப்தி அடைய வேண்டும், தரவில்லையா அதிலும் திருப்தி அடைய வேண்டும். இந்த உணர்வோடு பயணிப்பமாக இருந்தால் உறவுகளே, மிகச்சிறந்த சமுதாய வளர்ப்பாக நானும் நீங்களும் சிறக்க முடியும். வெளியூர்களாக இருந்திருந்தால், நாங்கள் சில ஊர்களில் இருக்கும்போது நிர்வாகத்தை திண்டு தண்ணி பிடித்து விடுவார்கள். அவர்கள் நிர்வாகிகள் எடுத்துக்கொண்டார்கள். சில இடங்களில் குர்பான் கொடுத்து அறுத்தவர்கள் சொல்லுவார், அவன் தலையை எடுத்துட்டு போயிட்டான், அவன் ஈரல் எடுத்துட்டு போயிட்டான், அவன் கைகாலை கொண்டு போயிட்டான். குர்பானி என்று வந்து விட்டால் மொத்த உடம்பும் குர்பானி தான். தலை வேறு கால் வேறு அல்ல, எல்லாம் குர்பானி பொருள் தான். அதில் பங்காக உரிமை எடுக்க முடியாது. நேற்று லேட்டாகி வந்தவர் கிடைக்கவில்லை என்றால் மொத்த பேரும் நேற்று என்ன செய்திருப்பார்கள்? வெளியூராக இருந்தால் அறுத்தவன்லாம் நல்ல இறைச்சியை கொண்டு போயிட்டான், பங்கு போட்டவன்லாம் நல்ல இறைச்சி எடுத்துட்டான், நிர்வாகம் எல்லாம் நல்ல இறைச்சி எடுத்துட்டான். இப்படித்தானே ஒரு பேசியிருப்பார்கள். பேசுகிற கிராமங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்றால், அல்லாஹ் இந்த கிராமத்தை அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கிறான். இந்த சிறப்பு எப்போதும் இருக்க வேண்டும் என்றால், இந்த ஊரில் இருக்கிற நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் இது போன்ற சுய பரிசோதனைகளை செய்து கொண்டு வாழ வேண்டும். இன்னும் இது போன்ற மாற்றங்கள் வர வேண்டும். அல்லாஹ் எதிர்பார்க்கிற உணர்வும் இதுதான் உறவுகளே. உனக்கு நான் தராவிட்டால் நீ என்ன நினைக்கிறாய், உனக்கு நான் தரும்போது நீ என்ன நினைக்கிறாய் என்பதையே அல்லாஹ் எதிர்பார்க்கிறாண்டால், இந்த உணர்வு நமக்கு இருக்கிறது என்றால் உறவுகளே, அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுகிறவராக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரா ஹஷர்ல 18வது வசனத்தில் அல்லாஹ் பேசும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட அடியார்களே என்று அல்லாஹ் பேசிட்டு சொல்கிறான், இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்.
நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வல் தன்லுர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். அல்லாஹ் பேசுகிறான், நாளைய மறுதினம் அல்ல அடுத்த நொடிகளில் யார் எதை சம்பாதிப்பார் என்பது யாருக்கும் தெரியாது நல்லா பேசுகிறான். இப்போ நம்ம ஜும்மால இருக்கிறோம் உறவுகளே, ஜும்மா முடிவடையும் போது நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. இன்றைய நாள் எனக்கு முழுமையாக அல்லாஹ் தருவான் என்பது எனக்கு உங்களுக்கு உத்தரவாதம் இல்லை. அல்லாஹ் பேசுகிறான், நாளை அடுத்த கணம் எதை நான் சம்பாதிப்பேன் என்பது யாருக்கும் தெரியாது என்று அல்லாஹ் பேசுகிறான் என்றால் சொல்லிட்டு அல்லாஹ் மா கத்தமத் லிகத், யாரும் நாளைய அடுத்த கண பொழுதை யாரும் அறிய மாட்டார் என்று அல்லாஹ் சொல்லிட்டு வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரெண்டு டிப் பயன்படுத்துகிறான். ஒரே வசனத்தில் அல்லாஹ் ரெண்டு தடவை வத்தகுல்லாஹ் வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். மறுகண நொடிகளில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பது யாருக்கும் தெரியாது என்று அல்லாஹ் பேசுகிறான். கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் மறுபக்கத்தில் சொல்லுகிறான். அப்போ உறவுகளே, நாங்கள் பரிசீலனை செய்ய வேண்டியது யாரை? உறவுகளே, யாரை பரிசீலனை செய்ய வேண்டும்? என் கண்ணுக்கு முன்னால் இருப்பவரை பார்த்து நான் பொறாமைப்படுவதா? அவர் அப்படி செய்வது குறைகள் தேடுவதா? இன்னொரு ஆளை பார்த்து தேடுவதா? உறவுகளை இல்லை, எனக்குள் என்ன மாற்றம் வந்திருக்கிறது என்று நான் தேட வேண்டும். நான் எந்த அளவுக்கு போனவரிடத்தை விட, நேற்றைய தினத்தை விட இன்று நான் எந்த அளவுக்கு நல்லவனாக மாறி இருக்கிறேன், நேற்று நான் தவற விட்டதை விட இன்றைய தினம் எந்த அளவுக்கு அமல்களை நான் அதிகரித்திருக்கிறேன் என்பதுதானே சுய பரிசோதனை. இதை நாங்கள் செய்திருக்கிறோம் என்றால் உறவுகளை, அரிதானவர்களை தவிர பெரும்பான்மையானவர்கள் இந்த சுய பரிசோதனை செய்கிறதே இல்லை. கட்டாயம் சோதனை செய்கிறார்கள், அது பிறருடைய விடயத்தை செய்கிறார்கள். தன்னை பார்க்காமல் மற்றவரை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார். இவர்கள் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நாளை மறுமை நாளில் நீங்கள் நரகம் போவதற்கு இந்த ஒரு செயலே போதுமானது. பிறரை பற்றி தேடுவது, பிறருடைய குறைகளை அம்பலப்படுத்தும் என்பது இது உங்களை நிரந்தர நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதில் கண்ணும் கருத்துமாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயலை செய்தாலும், ஒரு பாவத்தை செய்கிறோம் உதாரணமாக, அந்த பாவம் எப்போதும் உறவுகளை எனக்குள் மட்டும் இருக்க வேண்டும். நான் ஒரு பாவம் செய்கிறேன், தெரியாமல் செய்கிறேன் உறவுகளை, அதுக்கு பாவம் செய்யுங்கள் என்று சொல்ல வரவில்லை. பாவம் செய்து விடுகிறேன், இந்த பாவம் எனக்குள் மட்டும் இருக்க வேண்டும். ஏன் எனக்குள் மட்டும் இருக்க வேண்டும்? இந்த பாவத்தை செய்தவன் நான், அந்த பாவத்தை பார்க்கிறவன் அல்லாஹ், மன்னிக்கிறவன் அல்லாஹ் என்றால் யா அல்லாஹ் என்று நான் மனமுருகி அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தனை செய்யும் போது, யா அல்லாஹ், இன்றைய தினம் இப்போது நான் பாவம் செய்து அல்லாஹ் என்னை மன்னித்து விட நாங்கள் கையை உயர்த்துவோமாக இருந்தால் அல்லாஹ் அதை மன்னிக்க போதுமானது. அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னித்து விடுவான். இதே கூட்டாக சேர்ந்து இன்னொருவருக்கு அநீதி செய்து கொண்டு நாங்கள் செய்வோமாக இருந்தால் அவருடைய பாவத்தையும் சேர்த்து அவருடைய அந்த அதாபையும் சேர்த்து நாங்கள் சுமக்க நேரிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எப்போதும் நான் எனக்குரிய இந்த சுய கௌரவத்தோடு இன்றைக்கு உலகத்தில் வாழ ஆசைப்படுகிற நானும் நீங்களும் அதே சுய கௌரவம் அந்தஸ்தும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஒட்டுமொத்த உலக மக்களையும் காண்பித்து அவர்கள் மத்தியில் அல்லாஹ் எழுப்பாட்டி வைத்து, இந்த ஆள், இந்த இப்ராஹிம் இருக்கிறார், இந்த யூசுப் இருக்கிறார், இந்த யாக்கூப் இருக்கிறார், இந்த ஃபாத்திமா இருக்கிறார், இந்த அடையாளப்படுத்தும் போது இன்னாரை பார் அப்துல்லாவுடைய மகன் முகமது என்று அல்லாஹ் பேரை சொல்லி சொல்வான். என்ற மகனை அல்லாஹ் கூப்பிடும் போது என்ற பெயரோடு அல்லாஹ் என்ன மகனை கூப்பிடுவான். உங்களை கூப்பிடும் போது உங்களோட வாப்பாட பேரை சொல்லி அல்லாஹ் கூப்பிடும், இன்னாருடைய மகன் இன்னாரே என்று அல்லாஹ் கூப்பிட்டு அழைத்துத்தான் நாளை மறுமை நாளில் ஒவ்வொரு விசாரணைகளும் அல்லாஹ் நடத்துவான். என்றால் அந்த இடத்தில் அடையாளப்படுத்தும் நான் மட்டுமல்ல, என்னுடைய தந்தையும் என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த பரிசோதனை என்பது உலகத்தில் வெற்றிகரமானதாக அமைய வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதற்கு முன்னாடி ஹந்தலா ரலியல்லாஹு அவருடைய செய்தி இருக்கிறது, நம்ம கேள்விப்பட்ட செய்தி தான். இந்த ஹந்தலா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள், இவர் குத்தாபுல் வஹி, அதாவது வஹி எழுதக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய வஹி எழுதுகிற ஒரு நபித்தோழர்கள் ஒருவர். அப்போ இந்த நபித்தோழர் ஒரு நாள் திடீரென்று அவர பேரை அவரை சொல்லிட்டு அவர பேரை சொல்றார். நாஃபக ஹந்தலா, நாஃபக ஹந்தலா, நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆகிட்டான், ஹந்தலா நயவஞ்சகன் ஆகிட்டான், ஹந்தலா நயவஞ்சகன் ஆகிட்டான் சொல்றார். இதை அபூபக்கர் அலி கேட்குறாங்க. அபூபக்கர் அலி கேட்குறாங்க, ஹந்தலாவே மாலக், ஹந்தலாவே மாலக், உனக்கு என்ன ஆயிட்டு ஹந்தலாவே? ஒன்ன நீயே காபீர் என்றாய், இந்த ஒன்ன நீயே முனாஃபிக் என்றாய்ன்னு கேட்குறாரு. தப்பி தவறி யாராவது
நம்ம செஞ்ச பிழையை நமக்கு முன்னுக்கு சொன்னா உண்ட வேலையை நீ பாருன்னு சொல்லுகிற சமுதாயத்துக்கு மத்தியில் அந்த நபித்தோழர் என்ன செய்யறான்னு கேட்டால், நம்ம செஞ்ச பிழையைத்தான் ஒரு ஆள் சொல்லுவார், நீங்க இப்படி செஞ்சது பிழைண்டுவார், நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா ஒரு முஃமின் எந்த அளவுக்கு தன்னை பரிசுத்தப்படுத்துவான் என்றால், தன்னை ஒவ்வொரு நாளும் பரிசீலனை செய்வான் என்பதை உணர்த்தும் முகமாக இந்த சம்பவத்தை அல்லாஹ் மறுமை வரைக்கும் வைத்திருக்கிறான் என்றால், அவர் தன்னை பற்றியே தான் சொல்கிறார். நான் முனாஃபிக் ஆகிட்டேன், நான் பொய்யன் ஆகிட்டேன், நான் நயவஞ்சன் ஆகி சொல்லிட்டு வரார். அபூபக்கர் அலி கேட்குறாங்க, என்னப்பா உங்களை நீங்களே இப்படி சொல்லலாமா, உங்களுக்கு என்ன நடந்துட்டு? அவர் சொல்லுகிறார், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருக்கிற நேரத்தில் அவர்கள் சொல்லுகிற உரைகளையும் குத்துபாக்களையும் சில நசியத்திலையும் கேட்கும்போது, அல்லாஹு தாலாவுடைய சிந்தனைகள் போதிக்கப்படும் போது எனது ஈமான் நரகத்தை வெறுக்கிறது, சுவர்க்கத்தை ஆசை வைக்கிறது, நல்லமல் செய்யணும் என்று உள்ளம் துடிக்கிறது. அதுவே நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு கேட்டால் துனியாவுடைய விஷயத்தில் உள்ளம் ஆர்வப்பட்டு விடுகிறது. மனைவியை பார்க்க வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும், அவருக்காக சம்பாதிக்க வேண்டும், ஏதாவது சேமிக்க வேண்டும், என்னுடைய மௌத்துக்கு பிறகு ஒரு வீடு வேண்டும், என்னுடைய மௌத்துக்கு பிறகு ஒரு வாகனம் வேண்டும், என் மனைவி நல்லா வாழ வேண்டும், மனைவிയുടെ காலத்தில் மாலைகள் வேண்டும், மகனுடைய காலத்தில் அந்த கையில் ஒரு ஃபோன் வேண்டும், மகன் நல்ல ஒரு காரில் போக வேண்டும். இப்படியான உலக விஷயம் நம்மளோட வாழ்க்கையை போல அவருக்கு என்ன செஞ்சிருந்தான், உலக ஆசைகள் வந்துடுது என்றார். ரசூலுல்லாஹ்வோட இருக்கும்போது ஆகிரால யோசனை, மனைவி மக்கள்கிட்ட போயிட்டாங்கடா உலகத்தில் ஆசை வந்துடுதான், இதனால தான் நான் முனாஃபிக் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன்றாரு. அபூபக்கர் சொல்றாங்க, அபூபக்கர் அழகா சொல்கிறார்கள், ஹந்தலாவே இந்த சுய பரிசோதனை என்பது, நீங்க உங்களை முனாஃபிக்ன்றீங்க தானே, இடத்துக்கு இடம் மாறி போற மாதிரி இருக்கு என்ற உணர்வு உங்களுக்கு உண்டாகுது தானே, இது போலதான் எனக்கும் இருக்கிறது, வாங்க ரெண்டு பேரும் தீர்க்கதரிசி ரசூலுல்லாஹ்விடம் போவோம், ரசூலுல்லாஹ் கிட்ட முடிவை கேட்போம், வாங்க இது ஏன் ஏற்படுகிறது, யாரு யார் அதை பேசுகிற உறவுகளே, இவர்களுக்கு சுவர்க்கம் நிச்சயம் என்று சொல்லப்பட்டவர்கள், இவர்களுக்கு சுவர்க்கம் உறுதி என்று சொல்லப்பட்டவர்கள், நரகம் கிடையாது சுவர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட நபித்தோழர்கள் பேசுகிறார்கள். நாம் அல்லாஹ்வுக்கு புறம்பாக நடந்து விட்டோமோ தெரியல, ரசூலுல்லாஹ்விடம் போய் கேட்போம் என்று ரெண்டு பேரும் போயிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடம் போய் கேட்க சொல்லுகிற, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு இன்னென்ன சபைகளில் நாங்கள் ஏற்படுகிற போது நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறோம், இப்படி நடக்கிறோம் யார் ரசூலுல்லாஹ் என்றா ரசூலுல்லாஹ் சொல்லுறாங்க, வல்லதி நஃப்சி பியதிஹி, என் உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ, என் ஆத்மா யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, யார் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், நானும் நீங்களும் எந்த அளவுக்கு யோசனை செய்ய பார், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக அதை எப்படி சொல்லுகிறார்கள், என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக. இந்த உலகில் வாழுகிற மனிதர்கள் தவறையும் சரியையும் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அவர்கள் மலக்குக்கு ஒப்பாகி விடுவார்கள். சரியும் தவறும் நடக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அதை முடியுமான அளவுக்கு தவிர்ந்து கொள்ளுகிற முஸ்லிம்களாக நாங்கள் மாற வேண்டும். இப்படி தவறின் பக்கம் போகிற உணர்வு வருகிறதா, அந்த உணர்விலிருந்து நாங்கள் விலகி கொள்ள வேண்டுமே தவிர, அது ஒரு தடவை தானே, அது பார்த்தா தப்பில்லை தானே, நான் மட்டும்தான் செய்கிறேனா, அவர்களும் செய்கிறாள் தானே, எந்த பிள்ளை மட்டும்தான் செய்தா, மற்றவங்களோட பிள்ளை செய்யலையா, இந்த கேள்விக்கு இடம்பாடே கிடையாது. இதை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த வார்த்தையும் நீங்கள் வளர்த்த புள்ளையும் போதும் உங்களை அடி நரகத்தில் தூக்கி வீச போதும், நரக சொர்க்கம் உங்களை ஹராமாக்குவதற்கு இந்த ஒரு செயலே போதும் என்பதை நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை என் குடும்ப விடயத்தில் இந்த கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு என் பிள்ளையை பற்றி அல்லாஹ் கேட்க போகிறான். நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன், என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய மனைவி, என்னுடைய வாப்பா, என்னுடைய உம்மா, என்னுடைய சகோதரிகள் எல்லாரும் என் கண் முன்னாடி இருக்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் இவர்களை பற்றி என்னிடம் கேட்க போகிறான். சிலரை கேட்டால் நான் உழைக்க போயிட்டேன், ஒவ்வொரு நாளும் தொழில், பிள்ளை குட்டியை பார்க்கணும், உம்மாவுக்கு சுகமில்லை, வாப்பாவுக்கு சுகமில்லை, உறவுகளை கட்டாயம் இது பார்க்க வேண்டும். நீங்கள் செய்யலைன்ற அல்லாஹ் உங்களை நரகத்தில் போடுவான், தண்டிப்பான். உம்மா வாப்பா பார்க்கலையா உங்களுக்கு தண்டனை இருக்குது, மனைவிக்கு சக உரிமையை கொடுக்கலையா அல்லாஹ் தண்டிப்பான், பிள்ளைகளை சரியாக வளர்க்கலையா அல்லாஹ் தண்டனை விடுவான். அதுக்காக வேண்டி நீங்க இபாதத் செய்யாமல் உழைத்தால் உங்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிட மாட்டான். பிள்ளைக்காக, மனைவிக்காக, வாப்பா அம்மாவுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிற நீங்கள் இபாதத்தில் சரியாக நீதமானவர்கள் இல்லை என்றால், மனைவிக்காக உழைத்தான், வாப்பாக்காக உழைச்சான் என்று சொல்லி அல்லாஹ் ஒருபோதும் என்னையும் உங்களையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் போட மாட்டான். அவர்களுக்கு உழைப்பது ஒரு பகுதி என்றால் அதனுடைய மறுபகுதி அல்லாஹ்வுக்கு சிரமணிந்தல் என்பது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் என்பது. உறவுகளே, அதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால், ஒரு சில உறவுகளோடு பேசும்போது சொல்லுகிறார்கள், வாப்பாவை பார்க்கறதுலேயே நேரம் போயிடுதான், உம்மாவை பார்க்கறதுலேயே நேரம் போயிடுதான். உறவுகளே, உங்களோட வாப்பா தொழுவ இல்லை என்றால் நீங்கள் பார்த்ததில் மறுமையில் மாட்டிக்கொள்வீர்கள்.
வாப்பாவை கஷ்டப்படுத்து மறந்து கூட்டிட்டு போறீங்க, எல்லாம் வாப்பாவுக்கு செய்றீங்க. வாப்பா தொழுங்கன்னு நீங்க சொல்லல, வாப்பாவை திருத்தல் என்றால் நாளை மறுமை நாளில் உன் பராமரிப்பில் உன் பாதுகாப்பில் இருந்த தந்தையை ஏன் நீ இவ்வாறு சொல்லவில்லை என அல்லாஹ் கேட்டுவிட்டால் என்ன பதில் உறவுகளை என்னிடம் உங்களுடைய இருக்கிறது? வாப்பாவுக்காக உழைச்ச சொத்து மறுமையிலே வருமா? வாப்பா நாளை மறுமை நாளில் யா அல்லாஹ் என்ற பிள்ளை யா அல்லாஹ் என்ன பார்த்தா யா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடு என்று சொல்வாரா? சொல்வார்களா? என்னுடைய வாப்பா உங்களுடைய வாப்பா சொல்வாரா? அல்ல உங்களோட உம்மா வாப்பா சொல்வார்களா? உறவுகளை அல்லாஹ் சூரா அபஸின் இறுதி வசனத்தில் பேசுகிறான். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அனைவரையும் அழைத்து விசாரிக்கிற போது தனித்தனியாக என்னிடமும் உங்களிடமும் அல்லாஹ் விசாரிக்கிற போது ரகைபும் அதீதும் ஒவ்வொருவரும் பல ஏடுகளை சுமந்தவர்களாக வருவார்கள். நாங்கள் என்ன பேசினோம், உலகில் என்ன செய்தோம் என்பதை அவர்கள் ஒவ்வொரு நாளும் பரிசீலனை செய்வார்கள். இன்றைக்கு இவர் காலையில் சுபஹ் தொழுதல இருந்து காலையில் எழும்பும் போது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் என்கிற துஆவோடு எழும்பினார்ல இருந்து மரணிக்கிற வரைக்கும் என்ன செய்கிறார், என்ன நினைக்கிறார், யாரோடு பேசினார், என்ன பேசினார், யாரை பற்றி குறை கதைத்தால் யாரை பற்றி நல்ல கதைச்சார், என்ன இபாதத் செய்தால் என்ன இபாதத்தை தூண்டினார், எல்லாத்தையும் எழுதி கொண்டு நாளை மறுமை நாளில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் விசாரணைக்கு நிறுத்துகிற பொழுது அந்த விசாரணை மன்றத்தில் எல்லா சமுதாயமும் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் நம்முடைய ஏடுகளை கொண்டு வருவார்கள். அல்லாஹ் நம்மிடம் கேட்பான் கேள்வி. அல்லாஹ் நம்மளை விசாரிக்க ஆரம்பிப்பான். உறவுகளே, நமது நாவு இந்த உலகத்தில் என்ன வேண்டுமென்றாலும் சொல்லலாம், என்ன வேண்டாலும் செய்ய தோணலாம். இந்த கையை என்ன பாதுகாப்பு வேண்டாலும் செய்யும், இந்த கால் எவ்வளவு வேகமாக வேண்டாலும் ஓடும். ஆனால் அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமை நாளில் இந்த கரம் நமக்கு எதிரியாக வந்துவிடும், இந்த கால் நமக்கு எதிரியாக வந்துவிடும், இந்த பூமி நாங்கள் நடந்த இந்த பூமி நமக்கு எதிராக வந்து விடுமா? யோசனை செய்து பாருங்கள் உறவுகளே. இந்த உடம்புக்காகத்தானே நாங்கள் வைத்தியரிடம் மாதக்கணக்கு டீ குடிக்காமல் இருந்தோம், மாதக்கணக்கு கீரி சம்பா தின்னாமல் இருந்தோம், வருஷ கணக்கு இறைச்சி கோழி இறைச்சி தின்னாமல் இருந்தோம், மாச்சாப்பாடு தின்னாமல் இருந்தோம், உப்பு போட்டு சாப்பிட கிடைக்குது இல்லை, சோப்பரிசி சோறு வளமே தின்ன வெறுத்து போகுது, ஆனாலும் தின்ன வேண்டிய அவசியம். கீரி சம்பா தின்னணும்னு ஆசை, தின்ன இயலாது, நோய் கூடிரும், படுக்கையில் வைருவோம், பார்சாவாதம் வந்துடும், அது தலைக்கடிச்சிரும். எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருக்கிறோம். இந்த உடம்புக்காக அல்லாஹ்வுடைய தூதருடாக அல்லாஹ் சொல்கிறார், மனிதர்களே, நீங்கள் பாதுகாத்த, நீங்கள் அழகு பார்த்த உங்கள் உடம்பு நாளை மறுமை நாளில் நமக்கு எதிராக வரும் என்றால் இந்த கையை பார்க்கிறோம், கையில காயம் வந்துட்டா துடித்து போகிறோம். உறவுகளே, லேசாக வெட்டுப்பட்டு விட்டது, வைத்தியரிடம் போயிட்டு மருந்து மாறுதில்லை, ஒரு கிழமை 2 கிழமை கை உடைஞ்சிட்டு வளைக்கலாம் இருக்கு, நிமித்தலாம் இருக்குது, கொஞ்சம் பாருங்களேன் என்று பாதுகாப்பு பார்த்து இந்த கைக்காக பல லட்சம் ரூபாய் செலவழித்து ஆபரேஷன் செஞ்சு பாதுகாத்த இந்த கை நாளை மறுமை நாளில் எனக்கும் உங்களுக்கும் எதிராக சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் எந்த அளவுக்கு நானும் நீங்களும் பரிசோதனையோடு என்னுடைய உள்ளமும் அல்லாஹுவை எந்த நேரத்திலும் சிந்தனை உள்ளதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு நானும் நீங்கள் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப யோசனை செய்து பாருங்கள், நானும் நீங்களும் இந்த உலகில் பார்க்கிற எல்லா விடயங்களையும் போல பாதுகாப்பை போல கட்டாயம் நாளை மறுமை நாளுக்கான பாதுகாப்பு என்பது இந்த உலகில் ஒருவர் நமக்கு பாதுகாப்பு தருவதை போல அல்ல. இந்த உதாரணமாக ஒரு டிராஃபிக்காரர் ரோட்டில் நிற்கிறார் என்றால் சிக்னல் காட்டி ஹெட்லைட்டை காட்டி ஏதோ ஒன்றை காட்டி போயிடாத மாட்டிடுவா என்று சொல்வதை போல அங்கு யாரும் நமக்கு உபகாரம் செய்ய வரமாட்டார்கள், நமக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள். நாளை மறுமை நாளில் இந்த உலகத்தில் யார் வேண்டாலும் நமக்கு பாதுகாப்பாக வரலாம், யாரும் நமக்கு அறிவுரை சொல்லலாம், யாரும் நமக்கு நல்ல வழிகளை காட்டலாம். ஆனால் நாளை மறுமை நாளில் அவர்கள் யாரும் நம்மளோடு வரமாட்டார்கள். அல்லாஹு தாலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா விசாரணை நிலத்தில் நிற்கப்பாட்டுகிற பொழுதோ யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாதாம், யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாதாம். எந்த அளவுக்கு அல்லாஹ் பேசுகிறான் என்றால் வ உம்மிஹி வ அபிஹி வ சாஹிபத்திஹி வ பனிஹி, உம்மா வாப்பா இந்த உலகத்தில் பிள்ளை என்றால் உசுரை விட்டுருவாங்க, யாரிடமும் கையேந்தாத வாப்பா, யாருக்கும் அடிபடியாத உம்மா, பிள்ளைக்கு ஹார்ட்டில் பிரச்சனை, கிட்னியில் பிரச்சனை, ஊரா தெரிகிறார். உறவுகளை பிள்ளைய பாதுகாக்கணும் என்ற பிள்ளைக்கு ஒரு நோய் உதவி செய்யுங்க ஊடா போகிறார்கள். கொடுக்குற 10 ரூபா 20 ரூபாயையும் இது ஒரு பிச்சை காசு என்று ஏச மனசு தோணும். இதெல்லாம் ஒரு காசாடா என்று கேட்க மனசு தோணும். ஆனால் எந்த பிள்ளை எனக்கு ஆரோக்கியம் வரணும், செத்து தொலை என்று விட்டு போட்டு அடுத்த பிள்ளையை பெற்றுக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த தாய் உள்ள முட்டு கொடுக்காத உறவுகளை, எவ்வளவு கோடிகள் செலவழித்தாலும், எத்தனை வீடுகளை காணிகளை சொத்துக்களை வித்தாலும் எந்த பிள்ளைய பாதுகாக்கணும் என்கிற உணர்வுல அடுத்த குழந்தையும் பெற்றுக்கொள்றது இல்லை. இருக்கிற பிள்ளையை பாதுகாக்கிறதுக்காக தெருவாக ஊராக மஸ்ஜிதுகளாக
திரிந்து சேகரித்த இந்த பெற்றோர்கள் ஒருவர்களே அந்த குழந்தை ஆரோக்கியமாகின பிறகு எந்த அளவு சந்தோஷப்படுகிறார்கள். அந்த சந்தோஷத்தை அல்லாஹ் பேச நாளை மறுமை நாளில் இந்த சேகரித்த வாப்பா அம்மா பிள்ளைக்காக ரோட்டில் இறங்கினவங்க, பிள்ளைக்காக பள்ளியா ஏறினவங்க, கௌரவங்களை இழந்து அல்லாவுக்காக கொடுங்க, என்ற பிள்ளைகளை உயிரை காப்பாத்துங்க என்று போராடிய அந்த தாயும் தந்தையும் நாளை மறுமை நாளில் இவனை கண்டால் அவர்கள் நிற்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். மகன் இங்கே என்றால் வாப்பா அங்க ஓடுவார், உம்மா அங்கால ஓடுவா. கணவன் மனைவி ரெண்டு பேரும் நகமும் சதையும் போல, கணவனை கண்டால் மனைவியும், மனைவியை கண்டால் கணவனும் விரண்டு ஓடுவார்கள் நல்லா பேசுகிறான். அந்த உறவுகளே ரொம்ப கொடூரமான நாள் உறவுகளே, அது ரொம்ப மோசமான அந்த ஆகிரா உறவுகளே. அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சம்பாதிக்கிற எல்லா காரியங்களும் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த சம்பாதிப்பு, அந்த உழைப்பு, அந்த பாதுகாப்பு, அந்த தேடல், அந்த கண்ணியம், அந்த கௌரவம், அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களை நாளை மறுமை நாளில் பாதுகாக்கக்கூடியதாக அமைத்துக் கொள்ளுங்கள். இதற்காகத்தான் இஸ்லாம் வந்தது. இதை செய்கிறவர்கள் தான் முஸ்லிம்கள் என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா மாபாத். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடிகளை ஈமானி உறவுகளே, சுய பரிசோதனையும் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளலும் என்கிற இந்த தலைப்புக்கு கீழால் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த ஒரு சில விடயங்கள் என்பது பொதுவாக நாங்கள் எனக்கு என்கிற இந்த உரிமை எப்படி நாங்கள் உலகத்தில் எடுத்துக்கொள்கிறோமோ, எனக்கு ஒன்று வேண்டும், அது எனக்குத்தான் சரியானது என்று தீர்மானிப்பதைப் போல, எப்படி அல்லாஹு தாலா உலகத்தில் எது வேணுமானாலும் ஹலாலாக சம்பாதிக்க முடியும், எதை வேணுமானாலும் அடையலாம் என்று அல்லாஹ் நமக்கு அனுமதி தந்திருக்கிறானோ, அதே போல அல்லாஹ் இன்னொரு பக்கத்தை பேசும்போது, உலகில் நீங்கள் எதை சம்பாதித்தாலும் தாராளமாக கோடிக்கணக்கா லட்சக்கணக்கா எப்படி சம்பாதிக்க ஹலாலாக அதை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். வீடு நிறைய காசு இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அதை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஊர் ஃபுல்லாக உங்களுக்கு தான் சொத்தென்றாலும் அல்லாஹ் உங்களை குறை பிடிக்க மாட்டான். அல்லாஹ் கேட்பது ஒன்று, நீ எதை சம்பாதித்தாலும் அல்லாஹுவை முன்னிறுத்தி நீ அதை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். நீ சம்பாதித்ததை நாளை மறுமை நாளில் நான் கேட்கிற போது அதற்கு நீ சரியாக பதில் சொல்லுவனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். நீ உறவுகளை சம்பாதித்துக் கொள்கிறாயா, அந்த உறவுகளை ஏன் நீ சம்பாதித்தா என்று அல்லாஹ் கேட்கிற போது, யா அல்லாஹ் தொழுகிறவராக இருந்தார், நானும் தொழலாம் என்று சம்பாதித்தேன், யா அல்லாஹ். நீ அவரோடு ஏன் சேர்ந்தா, யா அல்லாஹ் அவர் நல்ல மனிதர், யா அல்லாஹ் அவரோடு இருக்கிற போது எனக்கு நல்ல குணங்கள் ஏற்படும், எனக்குள்ள ஒரு மாற்றம் வரும் என்று நான் அவரை உறவு கொண்டார், யா அல்லாஹ் என்று பதில் சொல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும். தவிர அதுக்கு மாற்றம், யா அல்லாஹ் இவரோடு சேர்ந்தாய் கொஞ்சம் காசு தருவார், யா அல்லாஹ் அவரோடு ஏன் சேர்ந்தாய், அவர் பெரிய ஹாஜியார், யா அல்லாஹ் அவர் யார், அவர் ஒரு அரசியல்வாதி, யா அல்லாஹ் என்று பதில் சொல்லிவிட முடியுமா? இப்படி சொல்லுகிற போது அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானவர்கள். அப்ப நாங்கள் எப்போதுமே சுய பரிசீலனை என்பது சுயநலவாதிகளாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் அல்ல, உலகத்தில் மற்றவனும் கொடுக்கக்கூடாது என்பதில் அல்ல, அல்லாஹ்விடத்தில் தப்புவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய அந்த மறுமை விசாரணையில் தப்புவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் அவனுடைய அந்த விசாரணை இடத்தை விட்டு அவன் நகரவே முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். விசாரணைக்கு பதில் சொல்லாத வரைக்கும் அவனால் வெற்றி பெற முடியாதென்றால் உறவுகளே வெற்றி பெற முடியாத அளவுக்கும் மனிதர்கள் வாழ்வார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஊடாக அல்லாஹ் சொல்லுகிறார் என்றால், அந்த கூட்டத்தில் அல்லாஹ் தாலா என்னை உங்களை மாற்றிவிடக்கூடாது, அந்த கூட்டத்துக்கு உடந்தையர்களாக நானும் நீங்கள் மாறிவிடக்கூடாது. நமது கிராமங்களில் நடக்கிற மிகப்பெரிய தவறுகள் என்று சுட்டி காட்டுகிற உறவுகளை புறக்கணித்தல். யாராவது ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் அவனோடு பேசல, அவனுக்கு அவர் ஒரு ஈமான்தாரி மாதிரி, அவர் ஏதோ உத்தமன் மாதிரி பேசுகிறான். உறவுகளே, அவர் செய்யட்டும் செய்யாமல் போகட்டும், சொல்லுவது சரியா அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். என்னிடம் அந்த தவறு இருக்கிறதா, அந்த தவறை நான் திருத்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் உலகத்தில் அந்தஸ்து இல்லாமல் போகலாம், கௌரவம் இல்லாமல் போகலாம், தலைமைத்துவம் இல்லாமல் போகலாம். ஆனால் எங்கு கிடைக்கக்கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோமோ, இந்த உலகத்தில் கௌரவம் அந்தஸ்து யாரும் தப்பா நினைச்சிருவாங்க, உலகமே தப்பாக நினைக்கட்டும், அல்லாஹ்விடம் நீங்கள் நல்லவனாக வாழ வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் அடிப்படையில் வாழ்வோமாக இருந்தால் யார் நமக்கு எதிராக சொன்னாலும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் வைத்து இன்ன அடியா சொர்க்கவாதி என்று சொல்லும் போது தலை குனியக்கூடியவர்கள் அவர்கள் மாறுவார்கள். அவர்கள் மத்தியில் அல்லாஹ் பேசுகிறான், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தாலா விசாரணை நடத்தி அவருடைய வலதுக்கரம் இடக்கரம் எல்லாம் ஏடு கொடுக்கிற போது ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழ்ந்த நானும் நீங்களும் என்ன பாதுகாத்துக்கிட்டு, உங்களை நீங்க பாதுகாத்துக்கிட்டு, அல்லாஹ்வுடைய இபாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டு, பாவத்தில் இருந்து தூரமாயிட்டு, மற்றவருடைய விஷயத்தில் கவனமே எடுக்காமல் என்ன செஞ்சாலும்
நான் அல்லாஹ்வுக்குரியவனாக மாற வேண்டும், நல்லதா நான் சொல்வேன், நல்லவனா சேர்ந்து கொள்வேன் என்று நாங்கள் இருப்போமாக இருந்தால் இந்த நல்ல குணத்துக்கு அல்லாஹ் அவருடைய வலக்கையில் ஏடை கொடுக்கிற போது அல்லாஹ் பேசுகிறான், அந்த அடியான் அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கூட்டி காட்டுவானாம். எல்லாருக்கிட்டையும் கூட்டி காட்டுவான். இதோ பாருங்கள் என்று சந்தோஷத்துல அவன் எல்லாரும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஆத நபிய காலத்துல இருந்தவங்க இல்லாதவங்க வரைக்கும் மறுமை வரைக்கும் யாரெல்லாம் இருந்தா எல்லாருக்கும் காட்டுவோமா. நமக்கு நம்ம ஊர்ல உள்ளாக்களை தான் தெரியும், நம்மளோட காலத்துல வாழ்ந்த கொஞ்சம் பேரை தான் தெரியும். ஆனா மறுமை நாள்ல அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஆத நபி படைக்கப்பட்டதுல இருந்து மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நம்ம காட்டும், இதோ பாருங்கள் என்னுடைய ஏடு, இதோ பாருங்கள். சந்தோஷத்துல நாங்கள் இருப்பதாக அல்லாஹ் பேசுகிறான் என்றால் அன்புக்குரிய அல்லாஹ் நடிகர்களே, இது யாருக்கு? தன்னை தானே பரிசுத்தப்படுத்திக் கொண்டவன், தன்னளவில் தான் நல்லவனாக வாழ்ந்தவன், எந்த ஒரு மனிதனுக்கும் அநியாயம் செய்யாதவன், யாருக்கும் துரோகம் செய்யாதவன், மற்றவர் பிழை செய்யும் போது அல்லது அநியாயமாக பாதிக்கப்படும் போது அவருக்கு அறிவுரை சொல்லி நல்ல வழி காட்டியவன். இந்த அடியானுக்கு இந்த நிலை என்றால் உறவுகளை இந்த அடியார்களில் ஒருவராக நானும் நீங்களும் மாற வேண்டுமாக இருந்தால் இன்றே நானும் நீங்களும் எம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பம் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறானே, மவுத் என்பது யாருக்கும் உத்தரவாதம் உரியது அல்ல. எனக்கும் உங்களுக்கும் உத்தரவாதத்தோடு சொல்ல முடியும் அவர்களை, நான் இன்னொரு 40 வருஷம் வாழ வேண்டும், இன்னொரு 10 வருஷம் வாழ வேண்டும் என்று யாராலும் சொல்ல முடியாது உறவுகளே. நாம சொல்றதுக்கு நம்முடைய கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய உதாரணம். எவ்வளவுதான் உறவுகள் இருந்தாலும், எவ்வளவுதான் சொத்துக்கள் இருந்தாலும், ஊர் மக்களை இருந்தாலும் போன உயிரை மீட்டெடுக்க முடியாது. நோயோடு இருப்பவர்களை உடனே குணப்படுத்தி விட முடியாது. யோசனை செய்து பாருங்கள் உறவுகளே, இது நமது ஊரல்ல, மொத்த இலங்கையிலும் பெரிய ஒரு செய்தியாக பேசப்பட்டது. பானகமோ ஒரு மரணம், விபத்து. அப்போ மொத்த இலங்கையும் பேசுகிற அளவுக்கு ஒரு கோரமான ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா ஒரு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டும் அல்லாஹ். அதே போல அதே சோதனை எனக்கு உங்களுக்கு இருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. அவருக்கு அதில் ஒரு அல்லாஹ் அவருடைய உயிரை அப்படி வைத்திருக்கிறான். அது அல்லாஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும். இது போல எனக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் மரணம் இருக்கிறது, மவுத் இருக்கிறது. அல்லாஹ் சொல்ல, ஃபீ புரூஜும் முஷையதா, பெரிய கோட்டையில் இருந்தாலும், அரசனாக இருந்தாலும், சாதாரண அடிமையாக இருந்தாலும் மரணம் நிச்சயம். அந்த மரணத்துக்கு முன்னால் இருக்கிற ஆயுட்காலம் என்பதுதான் எனக்கும் உங்களுக்கும் சொந்தமானதை சரியாக பயன்படுத்துவோம். இந்த சரியாக முறையாக பயன்படுத்தி உறவுகளை நம்ம ஒவ்வொருத்தரும் அதிகமாக செய்கிற பாவங்களில் ஒரு சிலதுன்னு கேட்டால் நாம என்ன பார்க்கணுமே தவிர அவன் அப்படி செஞ்சானே இப்படி இது வேண்டாம் உறவுகளே. அவன் எப்படி வேண்டாலும் செய்யட்டும், அது அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் உரியது. என்னிடம் அல்லாஹ் அவனை பற்றி கேட்பானா? அவன் பாவம் செய்தான், ஏன் நீ பார்த்து கொண்டிருந்தாய் என்றுதான் அல்லாஹ் கேட்பானே தவிர அவன் செஞ்ச பாவத்துக்கு நீ போ நரகத்துக்கு என்று அல்லாஹ் ஒரு காலமும் சொல்ல மாட்டான். ஏன் நீ அவனை திருத்தவில்லை என்று தான் அல்லாஹ் கேட்பான். ஏன் நீ அவனுக்கு வழிகாட்டல் என்று அல்லாஹ் கேட்பான். இதைத்தான் நம்ம செய்யணும். தம்பி நீ செய்கிறது பிழை, இது கூடாது, இது மார்க்கத்தில் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேலும் நீ செய் என்றா அவன் நாளைக்கு அடிச்சு போட்டு போயிடுவான். அப்போ இஸ்லாம் சிலருக்கு சில வரையறைகளை தருகிறது என்பதை புரிந்து கொண்டு நல்ல சமுதாயமாக வாழ்ந்து கொள்வோம். அல்லாஹு தாலா சொல்கிறான், நாளைய கணம் இது என்பது உத்தரவாதம். அதனால் இருக்கிற இந்த சந்தர்ப்பங்களை சிறிய சிறிய சந்தர்ப்பங்களாக இருந்தாலும் மரணம் வந்து விடுமோ என்கிற சிந்தனையோடு வாழ்கிற நல்ல மனிதர்களாகவும், யாரையெல்லாம் அல்லாஹும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நல்லவர்களாக சிறந்தவர்களாக சுவர்க்கவாதிகளாக சொன்னார்களோ அதே போல இந்த கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் சொல்கிற 70,000 கூட்டத்தில் ஒருவரை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். இன்னும் மிச்சம் 69,999 பேர் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை உங்களை மாக்கியல் வணக வாஹ்ரத வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.